தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎன்பிகேடிசிஏ. இன்றைக்கி வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. சொல்லப்போனால் இது யாருமே உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. நிச்சயமாக இந்த வீடியோ மூலம் நீங்கள் பயன்பெறுவீங்க. ஏன்னா இன்றைக்கி ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற அத்தனை பேரும் இந்தந்த செட்டிங்ஸை நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நாட்டில் நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் காரணம். இதில் நம்ம எப்படி சேஃப்டியாக பற்றி தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு போகலாம். சரியா? நிகழ்ச்சிக்கு பார்க்க முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தயவு செய்து இந்த நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இன்னொன்று பெற்றோர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். இன்னொன்று ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? சரி. முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸில் போயிருங்க. ஓகேவா? செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே போய் பர்மிஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த மொபைலுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்கன்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி பர்மிஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அலோன்னு கொடுத்துட்டு போயிடுறீங்க. நாளைக்கு அதனால் நிறையா பின்னடைவுகள் இருக்குது. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் லொக்கேஷன். ஓகேவா? லொக்கேஷன் இவ்வளோ ஆப்புக்கு லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், இவ்வளோ ஆப்புக்கு லொக்கேஷனே தேவை கிடையாது. ஓகேவா? ஒன்லி ஃபார் கேமராவுக்கு மட்டும் தான் லொக்கேஷன் தேவை. இப்போ உதாரணம் சொல்லப்போனால் ஆப்ஸு, ப்ரௌசர் இதுக்கெல்லாம் லொக்கேஷன் தேவையில்லை. லொக்கேஷன் தேவைப்பட்டால் மட்டும் லொக்கேஷன் நீங்கள் ஆன் பண்ணால் போதும். ஓகே, அதனால் இந்த செட்டிங்ஸ் போய் பாருங்கள். இந்த செட்டிங்ஸை பார்த்துட்டு நிச்சயமாக இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி மைக்ரோஃபோன், கேலண்டர், கேமரா மீன்ஸ் அதான் இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு யூசர் இப்போ அந்த ஆப் ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ தான் சொல்கிறோம், வாட்ஸ்அப்னு ஒரு யூசர் இருக்குது, வாட்ஸ்அப்னு ஒரு மெசேஜர் இருக்குது. அந்த மெசேஜரில் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டா போதும். ஓகேவா? அந்த யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட டேட்டா திருடுவாங்க. அதற்காக தான் சொல்கிறேன். சரி நண்பா, மறக்காமல் லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த பர்மிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையில்லாத பர்மிஷன் தயவு செஞ்சு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அது ரொம்ப முக்கியமாக சொல்லிக்கிறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆப். நீங்கள் என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். ஏன்னா தேவையில்லாத அன்வான்ட் ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்றைக்கி நிறைய பேர் யூசி ப்ரௌசர்னு ஒரு இன்ஸ்டா ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. தயவு செய்து அந்த ஆப் யூஸ் பண்ண வேண்டாம், என்னோடய தலைமையான கருத்து. இன்னொன்று அதே மாதிரி இந்த ஒப்பேரா இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம மொபைலுக்கு அந்த குரோமே யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத ப்ரௌசராக இருந்தால் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதில் போய் தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட ஆப் மட்டும் ஆட் பண்ணி வைங்க. அதுதான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்லாயிருக்கும். இதை நான் தயவு செஞ்சு சொல்கிறேன். சரியா? தயவு செஞ்சு கேட்டுக்கங்க. ஓகேவா? அதே மாதிரி சிஸ்டம் ஆப்ஸ், இதில் போயிட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது ஆப்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஸுக்கு நீங்கள் நோ கொடுக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ஸ் அப்டேட்னு இருக்குது. ஓகேவா? இதோட அப்டேட் நோட்டிஃபிகேஷன் எடுத்துருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவை. அதனால் நிச்சயமாக நம்ம பர்மிஷன் கொடுத்து தான் ஆகணும். அதனால் பர்மிஷன் கொடுத்துருக்கோம். சரி நண்பா, அடுத்ததான் பார்க்க போகிற செட்டிங்ஸ் ப்ரைவசி. ஓகேவா? இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் போய்ட்டு உங்கள் லொக்கேஷன் இருக்கும். இந்த லொக்கேஷனுங்கிறது ஆனில் தான் இருக்கும். தயவு செய்து ஆஃப் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன் இதை ஆஃப் பண்ண சொல்கிறேன்னா, அதுக்கு காரணம் இருக்குது. இதை வச்சு உங்களை ட்ராக் பண்ணிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறதுக்கு லொக்கேஷன் தேவை. ஆனால் பிற இதுக்கு உங்களுக்கு லொக்கேஷன் தேவையான்னு கேட்டால் இல்லை. அதனால் தயவு செய்து இதை ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ். அதாவது நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் எது கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறது, இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ். அதாவது தேவையில்லாத ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுமான்னு சொல்லி கேட்குது. இதை தயவு செய்து நாட் அலோடு இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா அலோடு கொடுத்துருந்தா தயவு செஞ்சு நாட் அலோடு கொடுத்துருங்க. ஏன்னா மொபைலில் இதில் அலோடு தான் கொடுத்து வச்சுருப்பீங்க. அதனால் செக் பண்ணிக்கிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த செட்டிங் பாருங்கள். அடுத்த செட்டிங் பார்த்தீங்கன்னா கூகுளில் இது எல்லாத்துக்கும் இருக்கும். இது எல்லா மொபைலும் இருக்கிறது தான். அதுதான் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். கூகுளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செட்டிங்ஸ் இருக்குது. அதான் ஆட்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த ஆட்ஸில் போயிட்டு இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஆட்ஸ்லாம் இப்போ தான் சொல்கிறேன், வல்கரான ஆட்ஸ்லாம் வருது. அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப உங்களுக்கு உதவிகரமாக இருக்குன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி லொக்கேஷன், இந்த லொக்கேஷனையும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா நீங்கள் இப்போ தான் சொல்கிறேன், ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் கொடுங்க. லொக்கேஷன் வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணால் நீங்கள் வேறு மொபைல் யூஸ் பண்ணால் அதில் போய் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே போல் டிஸ்பிளே, நீங்கள் இப்போ ஏதாவது படிக்கிறீங்க, ஏதாவது எழுதுறீங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரீடிங் மோட்னு இருக்கும். ஓகேவா? இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இது ஒரு மறைமுகமான செட்டிங்ஸ். இது யாருக்குமே சொன்னதில்லை. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு கேளுங்க. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால் உங்கள் பாஸ்வேர்டு இஸ் வெரி 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 சாரி நண்பா,
பாஸ்வேர்டுங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பாஸ்வேர்டு தான் வந்து நிறையா முக்கியமாக இருக்குது. அதனால் அதை பார்த்துக்குங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்கள் பேட்ரி பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பவர் கொடுங்க. இதை அடிக்கடி ஸ்கேன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பேட்ரி பவர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா. வேறு அதே மாதிரி உங்கள் பவர் யூசேஜ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? வேறு டேட்டா வந்து நான் எப்படி இது பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டேட்டா யூசேஜ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டாவை நீங்கள் எப்போதுமே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது டேட்டா வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுதான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா. சரி, இது மட்டும் இல்லை. இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து குரோமில் வந்து இருக்கிற செட்டிங்ஸை பார்த்துருவோம். இதுதான் வந்து கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மொபைலுக்கு. ஏன்னா வேறு எந்த ப்ரௌசரும் யூஸ் பண்ணாதீங்க. தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து. கூகுள் குரோமில் வந்து செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனால் பாஸ்வேர்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த பாஸ்வேர்ட்ஸை வந்து எப்போவுமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா வந்து பாஸ்வேர்டு வந்து சேவ் ஆயிரும். அது சேவ் ஆன அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். அதனால் வந்து சேவ் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்து வச்சுருங்க. ஏன்னா வந்து நாளைக்கு யாராவது யூஸ் பண்ணால் கூட மொபைல் காணாமல் போனால் கூட அதை வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து ப்ரைவசி பார்த்தீங்கன்னா டு நாட் ட்ராக்னு இருக்குல்ல, இதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. இது வந்து ஆஃபில் இருக்கும். தயவு செஞ்சு எனேபிள் பண்ணிடுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கிளியர் ப்ரௌசிங் டேட்டா இருக்கும். இதை வந்து தயவு செய்து வீக்லி ஒன்ஸ் உங்கள் ப்ரௌசரை வந்து கிளியர் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இதை கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா வந்து உங்கள் தகவல்லாம் வந்து இதாகாமல் இருக்கலாம். ஓகேவா? கிளியர் ப்ரௌசிங். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர் இருக்குது. இதையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் டேட்டா வந்து முடிஞ்ச வரைக்கும் மிச்சமாகும். சைட் செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஸ்டோரேஜ்னு இருக்கும். ஓகேவா? இது வந்து எல்லா மொபைலுக்கும் பொருந்தும். இந்த ஸ்டோரேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இந்த ஸ்டோரேஜில் தான் உங்களோட தேவையில்லாத எல்லாமே இதாக இருக்கும். அதனால் வந்து இதை வந்து தயவு செய்து எப்போதுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா. அவ்வளோதான் நம்ம இந்த செட்டிங்ஸ். இதெல்லாம் வந்து உங்கள் ஜாக்கிரதைக்காக சொன்னது. நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரெட்மி ஃபோன்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபோனுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்பீங்க, இது எல்லா மொபைலுக்கு இருக்குன்னு கேட்டால் மொபைலுக்கும் இருக்குது. நீங்கள் வந்து நிச்சயமாக உங்கள் செட்டிங்ஸை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து இந்த பர்சனல் செட்டிங்ஸை மறக்காமல் மாற்றிடுங்க. ஆப் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் நீங்கள் எந்தெந்த ஆப்புக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லும். தயவு செய்து இதை மாற்றிக்கிங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது எல்லா விஷயம் தெரியணும், எல்லாத்துக்கும் தெரியணும். அது ஒன்று தான் நம்மளோட நோக்கம். தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா. நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் BNBK DCA. வெற்றி நிச்சயம் வெல்வதலாம். நிச்சயமாக இதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக பல பேருக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.